வணக்கம் என்னாரையர் மக்களே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா இங்கே உட்காந்து வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இது யாருக்கு இந்த பதிவு அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க என் தானி தலைவி, என் அருமை சூர்யா அவங்களும் புரிஞ்சுக்கிறணும். என் கூட குடும்பம் நடத்தின சுமியும் புரிஞ்சுக்கிறணும். முன்னாள் கணவனும் இன்னாள் கணவனும் நான் தான். விவகாரத்தை கொடுக்குற வரைக்கும் நான் தான் கணவன். என்ன ஒரு ஏதாவது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன்னா, ஒரு சோகமான விஷயம் கூட வச்சுக்கோங்க. அந்த விஷயம் சந்தோஷமாக நடக்க வேண்டியது. ஆனால் அதை நான் இப்போ வேணான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டோம். நானும் சூர்யாவும் சேர்ந்து தள்ளி போட்டுட்டோம். அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடு கட்டணும், இந்த ஏதாவது ஒன்று பண்ணணும், பாவம் அவளும் கஷ்டப்படுறா, சரி ஒரு பூமி பூஜையை போட்டு ஏதோ ஒரு கட்டடத்தை எழுப்பி போர் போட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நாங்கள் ஆரம்பித்தோம். இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் சுமியோடைய போக்கு போக போக நல்லா 4 பேர் அவளை ஏற்றி விடுறதுனால இந்த விஷயத்தை நாங்கள் தள்ளி போடுறோம்னா முதல்ல சுமியை புரிஞ்சுக்க வைக்கணும். இப்போ இவ யார், எங்கேருந்து வந்தா? எங்கேயோ ஒரு செட்டிப்பாளையத்தில் ஒரு சட்டிகள் உணவு அப்படி கூட வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான். அப்படி கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவ ஒரு வழி தெரியாமல், ஒரு திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்தா அவளுடைய குடும்ப கஷ்டங்கள், அவளுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள், அவங்க ஹாஸ்டலில் படித்தது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்காரர் சரியில்லை, அவர் ஒரு குடிகாரர் அப்படிங்கும் பொழுது, ஏன்னா குடிகாரர்னு தான் சொல்லணும், குடிகாரன் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது வம்புக்கு வருவா. கம் டு த பாயிண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் குடும்பம் ஒரு நிர்கதியான குடும்பமாக நடுத்தருவில் நின்றுச்சு. அப்போ அவளுக்கு அம்மா சப்போர்ட்டோ, அவங்க அம்மா அமிர்தம்மா சப்போர்ட்டோ, அன்னைங்களுடைய உதவிகளோ எதுவுமே கிடையாது. சரி, நம்ம அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, இவ கோயம்புத்தூரில் 1.25 வருஷம் ஜெயில் குண்டாசில் இருந்தா. அந்த நேரம் அவங்க அன்னைங்க பார்க்கல, புருஷனும் பார்க்கல. நான் தான் போய் பார்த்தேன். நான் தான் அவளுக்கு மாதம் மாதம் போய் வாரம் போய் மனுப்பொருட்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து கோவையில் உட்காந்து அங்கே ரூம் போட்டு இவளை போய் அந்த குண்டாசு கைதிகளை பார்க்குறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க. அந்த நேரத்தில் போய் மனுப்பொருட்கள் வாங்கி கொடுத்து அவளுக்கு தீபாவளிக்கு முதற்கொண்டு பால்கோவா, பாலல்வா, அப்புறம் கம்மீஸு, அதென்ன சிம்மீஸா, லெக்கின்ஸு, சிம்மீஸு, கம்மீஸு எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை ஒரு கவலை இல்லாமல் பார்த்து பாதுகாத்து கூப்பிட்டு ஜெயிலை விட்டு வெளியே வந்தப்போ நாங்கள் 2 பேரும் பேசி எடுத்த முடிவு தான், எப்பா உனக்கு என்ன, இந்த மாதிரி இனிமேல் நீ எதுவும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது, எதை பற்றியும் பேசக்கூடாது. இது உனக்கு ஒரு பாடம். 1.25 வருஷம் நீ குண்டாசு அனுபவித்தது உனக்கு ஒரு பாடம். இப்போ நீ திருந்திட்ட. இனிமேல் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தர்றேன். நான் சொல்கிறபடி நடந்தால் உனக்கு கண்டிப்பான முறையில் ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்து உன்னை நான் செட்டில் பண்ணிடுறேன்ப்பா. அதுக்கு முக்கியமாக எனக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. யாருக்கிட்டே ஆம்பளைய பழக்க வழக்கம் வைக்கக்கூடாது. அடுத்த ஆளுடைய ஆம்பளையுடைய அந்த மூச்சு காற்று கூட உன் மேலே படக்கூடாது. சுண்டு விரல் கூட அடுத்தவன் சுண்டு விரல் கூட உன் மேலே படக்கூடாதுப்பா, இன்க்ளூடிங் உன் புருஷன் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் அதுபடி தான் அவன் நடந்துக்கிட்டு இருக்கா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏதோ ஆத்திரத்தில் கோபத்தில் இந்த நீங்கள் சொன்ன மணிக்கு 1 லட்ச ரூபா பேரம், அப்புறம் என்னமோல மேலே வரைக்கும் காட்டுனா 25,000 ரூபா, ஏதோ அரை நிர்வாணமாக போஸ் கொடுத்தா 25,000 ரூபா, அப்புறம் இன்னும் வேறு ஏதேதோ அவளை சூழ்ச்சி பண்ணி அவளை டைவர்ட் பண்ணினாங்க சில பேர். ஆனால் அதிலெல்லாம் அவள் சிக்காமல் இப்போ வரைக்கும் எனக்கு தர்ம பத்தினியாக அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அது எனக்கும் தெரியும், மக்களாகிய உங்களுக்கும் தெரியும். அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உள்ள சூழலில் எனக்கு துரோகம் பண்ணாத ஒருத்திக்கு நான் வீடு வாங்கி கொடுக்குறதோ வீடு கட்டி கொடுக்குறதோ என்ன குத்தம்? நான் கேட்குற கேள்வி இதுதான். உங்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டேன். இதில் சுமியோடைய பொறாம குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுங்க. அதுக்காகத்தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லி நான் வர்றேன், பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ தான் இவளுக்கு வீடு இவ்வளவு நாளாக 1000 கொடு, 500 போடு, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, அரிசி வாங்கிட்டு வா, பருப்பு வாங்கிட்டு வான்னு சொல்லி கேட்டவ இப்போ இவளுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறேன், இவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறேன்ன ஒன்று, எனக்கு 5 லட்சத்தை கொடு, எனக்கு 10 லட்சத்தை கொடு, என் பிள்ளை கல்யாணத்துக்கு ரூபா கொடு, அவனுக்கு கடையை வச்சு கொடு. இதெல்லாம் நியாயம் கிடையாது. நான் இதை ஏற்றுக்கிறவே மாட்டேன். இவ்வளவு நாள் நீ என்ன பாணியில் போனியோ, எப்போ பார்த்தாலும் இதை யார் உனக்கு இந்த பட்டனை போட்டு விட்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஒருவேளை சுகையில் உன்னை ஏற்றி விடுறானா, இல்லை என்கிட்ட நீ இன்னொரு வீடு வாங்கி, நான் சொல்கிறதுங்க, அவளுக்குன்னு சொல்லி சொந்த வீடு இருக்குல்ல, பிள்ளைய பேரில் இருந்தா என்ன, இவ பேரில் இருந்தா என்ன? அப்போ இவ எதுக்காக இந்த நான் வீடு கட்டணும்,
எனக்கு பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன், 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னா இப்போ தான் புரியுது. அவன் ஏற்றி விட்டுருக்கான். யார் அவன் கூட சொல்லலை, அவர். ஏன்னா நான் யாரை பற்றியும் குத்தமாக பேசுகிறேன், அது எனக்கே திருப்பி முடியுது, வினையா முடியுது. அதனால் சுகையிலும் சுமியும் சேர்ந்து போட்ட திட்டம் என்னன்னா, அவன் எதுக்கு அவன் கூத்தியாளுக்கு வந்து இவ்வளவும் செய்யணும்? அவள் என்ன சும்மாவாக இருக்கா? அவகிட்டே காசு இருக்குது, மசாலா வியாபாரம் பார்க்குறா, எப்படியோ அவளுக்கு வருமானம் வருதில்ல. இவனுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இந்த கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கா. இவன் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுக்கலன்னா, இல்லை எதனால் இந்த டாபிக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கா. இப்படி உள்ள ஒரு பொம்பளைக்கு இந்த ஆள் எதுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்? அதுக்கு அந்த காசில் உனக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லு, இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்து மாதம் இஎம்ஐயை கட்ட சொல்லு. கட்டுனா நாளைக்கு நானே இலங்கையிலேருந்து வந்தாலோ போனாலோ, இல்லை இங்கேயே பெர்மனெண்ட்டாக வர்றதா இருந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தாலோ, நம்ம குடியும் கொடுத்தனமா வாழ்வோம். எதுக்கு உன் புருஷன் இவ்வளோ தைரியமாக வந்து மக்கள் முன்னால் டூயட் போட, ரீல்ஸ் போட அப்படி போய்கிட்டு இருக்கானே, அப்போ நம்ம ஏன் வந்து ஒளிஞ்சு வாழணும்? நம்மளும் தைரியமாக பப்ளிக்காக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கசியுது. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. வீடு வந்து நான் என் பேரில் லோனோ இல்லை இஎம்ஐயோ இல்லை வேறு எதுவும் ரொக்கமோ நான் கொடுக்கல. 100க்கு 100. ஏப்பா இந்த வீட்டுக்கு வந்து என் பேரில் லோன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? ஆல்ரெடி ஏகப்பட்ட லோன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது லூசு கூணா மாதிரி பேசுனேன்னா அப்புறமா என்ன ஏஜ் கணக்கு பண்ண அப்படின்னா கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. லூசு கூணா மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்கிறது என் பேரில் ஏற்கனவே இஎம்ஐ நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சொல்லுவாளா? என்னமோ வயசு வந்து இதாகி போச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? மெண்டல் மாதிரி பேசுகிற. உனக்கு எதாவது தெரியுமா? நீ எந்திரிச்சு போ. உன்னை நான் கேட்கவே இல்லை. தேவையில்லாமல் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உன்னைய நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இஎம்ஐ என் மேரில் ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லதுனால தான் இல்லைன்னு சொல்லி கோடு வேடு கொடுத்து உனக்கு ஒரு பாதையை நான் காட்டுறேன்ல. அதுபடி பேசாமல் உட்காந்துக்கிட்டு இவருக்கு வந்து லோனு தரமாட்டாங்களாம். மயிரம் நல்லா வேறு மாதிரி கேட்டு விட்டுருவேன். நீலாம் லோனு வாங்கிடுவியா? நீலாம் பார்த்துக்குருவோம். போய் தொலை. நீ எந்திரிச்சு நீ மூட அவுட் ஆக்கி விடாத தயவுசெய்து. நான் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தால் நீ வந்து உட்காந்துக்கிட்டு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மெண்டலு போய் தொலை. நான் என்ன சொல்கிறேன், வயசுங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. அதாவது இஎம்ஐ வந்து என் பேரில் நிறையா போய்கிட்டு இருக்குது. பல இஎம்ஐக்கள் வந்து செக் பவுன்ஸ் ஆகிருச்சான். அதாவது பிரிட்ஜுக்கு 2-3 தடவை பவுன்ஸ் ஆகிருக்கு. 2 வீலருக்கு இருந்தால் போன மாதம் கூட ஒரு 2 வீலர் லோன் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் நான் வச்சுருந்த ரூபாயை அவங்க எடுக்காமல் விட்டாங்க. 5000 ரூபாய் எவ்வளோ தான் இருந்திருக்கும் போல், பணம் இல்லைன்னு சொல்லி எடுக்காமல் விட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு பவுன்ஸு. சிபில் ஸ்கோர் எனக்கு இல்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் கிடையாது. அதனால் எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி கிடையாது. நான் இது யாருக்கு சொல்ல வர்றேன்னா, சுமி உனக்கு தான் சொல்கிறேன். நான் என் பேரில் எதுவுமே வாங்கி கொடுக்கல. முதல்ல அதை நீ நல்லா தெரிஞ்சுக்க. லோன் வந்து அவள் தான் போடுறா. அந்த வீட்டோட இடம் எல்லாமே வந்து அவள் பேரில் தான் எல்லாமே வந்து இருக்குது. அதனால் அவளுக்கு தான் லோனு. என் பேரில் லோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் ஆமாம் பார்த்தா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அமைத்தி தொலை. ஏன் போனதா சைலண்டில் போட முடியும்? ஓன் போனேமா போட முடியும்? சும்மா அப்படியே போட்டு இப்போ கிழிச்சு நாட்டு நடப்பு அப்படியே இப்போ இது பண்ணி இப்போ கிழிக்கிறவ மாதிரி தான். ஒரு வீடியோ போட முடியல, வந்தால் ஏடா கூடமா ஏதாவது ஒன்று பேசுகிறா, இல்லைன்னா மல்லு கட்டு புல்லு கட்டு முண்டை கட்டுன்னுக்கிட்டு இருக்கிற. மெண்டல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வீடியோ போடுறது ஒரு 10 நிமிஷம் எனக்கு பேச விடுறியா? என்னது அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கால. நாங்கள் இடமும் வாங்கலடா, எதுவும் வாங்கலடா, வீடும் கட்டலடா. இனிமே பிளான் போட்டிருக்கோம் வாங்குறதுக்கு. பிளான் அப்போ நீ ஐடி கட்டலை. நீ ஐடி கட்டலை. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, அந்த வீடியோவை கூட நான் அழிச்சிடுறேன். தேவையில்லாமல் நீ இருக்க பற்றியா? வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் போட்டு உழப்புற. பாவநாசம் படம் மாதிரி சொன்னால் ஒரே மாதிரி சொல்லணும். ஆகஸ்ட் 31 எங்கே இருந்தோம் அந்த இதுக்கு வா. சும்மா நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று சொல்கிற. ஒன்று பேசி வச்சு கரெக்டாக பேசணும். மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு. லோனுங்கிறது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மாசம் சேலரி அக்கௌண்ட்ல ஏன்னா அதை வச்சு கொடுப்பாங்க. யூடியூபருக்கு உலகத்துல சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் உண்டு.
யூடியூபருக்கு யாருக்கு மேல லோன் கொடுத்தா நீ காமி. உனக்கு யூடியூபருங்கிற நேமில் தரலையே, அப்புறம் மசாலா வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்லி தானே லோன் கேட்டிருக்க. அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆ அது 1 வருஷம் பார்க்கணுமா? சரி, ஆ, அப்போ அதனால் நம்ம இப்போ என்ன சொல்ல வர்றோம், 1 வருஷத்துக்கு நாங்கள் வந்து இருக்கோம். ரெடி பண்ணுறோம். 1 வருஷத்துக்கு மசாலா பிசினஸ் பண்ணி அதை 1 வருஷம் கணக்கு காட்டி வாங்கி எப்படி வீடு கட்ட 2 வருஷம் ஆயிரும். ஆமாப்பா, இதுதான்ப்பா, இதை தான் நீ முதல்லயே என்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். நேரம் நானும் அதே மாதிரி பேசியிருப்பேன்ல. ஆமாம், இந்த பிசினஸ் வச்சு நான் 1 வருஷம் கழிச்சு நான் வாங்க முடியும். அங்க அங்க போய் கேட்டா சொல்லிட்டாங்க, மேடம் எப்படி 1 வருஷம் நான் இந்த பிசினஸை கண்டினியூவா பண்ணணுமா? அதுவும் ஆமாம், கடையில விட்டு ஆயிரம் அக்கௌண்ட்ல பாப்பாங்க அந்த சேலரி வர்றது, அந்த காசு வர்றது. கரெக்டு. அதை வந்து ரெகுலரா இது பண்ணணும். அதுதான் ரெகுலராக பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்னும் நாங்கள் இடமோ நிலமோ எதுவுமே வாங்கலை. இன்னும் வந்து அதை வந்து அதுக்கு உண்டான தொகையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது சேர்த்ததுக்கப்புறமே வந்து எது வாங்கினாலும் அவள் பேரில் தான் வாங்க போகிறா, என் பேரில் எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்ட்டேன் நான். ரெண்டாவது என் குடும்பத்தோட போய் நான் போய் ஒன்று சேரணும். யார் கூட? சுமி, உனக்கு தான் சொல்கிறேன். நீ இப்போயும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சுகையில் விட்டு விலகி வந்துட்டேன்னா நான் குடும்பத்தோட வந்து ஒன்று சேர்ந்துருவேன். உனக்கு அப்போ உன்னை மகாராணி மாதிரி வச்சு நான் பார்த்துக்கிறதுக்கு தயார். இப்போதைக்கு சூர்யா கையில் 10 பைசா கிடையாது. எல்லா காசையும் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ கூட அந்த அவளுக்கு ஏதோ கேக்குறேன். கதைன்னு சொன்னா என்ன எவனுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. மாசம் மட்டும் கட்டமா கட்ட இஎம்ஐ அதுக்கு பேர் என்ன? இஎம்ஐங்கிறது கடைண்ணா. 2 வண்டி, மொபைல், காரு, ஏசி இதெல்லாம் என்னவா? கடை. அப்புறம் நம்ம கையில் காசு இல்லையே. கணக்கு போடு. ஆமாம், இது பூரா நான் மாசம் 40-50,000 ரூபாய் அதிலே போகுதா? வருமானமே வருமானமே 60-70 ரூபா தான் வருது. இதில் 40 ரூபா 50 ரூபா வந்து இதுக்கு போயிடுது, டியூவுக்கு. மீதி 20 ரூபாயை வச்சு தான் இங்கே வரு நாங்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு அப்படியே பாருங்கள். பழைய கஞ்சியும் நேற்று வச்ச மீன் குழம்பு, இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சாப்பாடு. பார்த்துக்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ஏழைங்க. அப்புறம் எங்களை போய்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க. குற்றாலத்துக்கு கூட போகிறது ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம் பாரு. யாராவது காசு போட்டாங்களா? ஆமாம், 1000 ரூபாய்க்கு தாண்டி பெட்ரோல் போட்டேன். அப் அண்ட் டவுன் மொத்தத்துக்கு. நம்ம எங்கே சாப்பிட்டோம்? கடையில் வைரப்பிரகாசத்தில் 120 ரூபாய்க்கு ஒரு சோறா வாங்கி 2 பேர் பிரித்து தின்னோம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக காலியாக இருக்கும். வேணாண்டாச்சு. நாங்கள் எங்கேயும் போகிறதுக்கும் எங்களுக்கு விருப்பமும் கிடையாது, காசும் இல்லை எங்கள்கிட்ட. அப்புறம் எப்படி நாங்கள் வீடு கட்டுவோம்? எங்கள் ஆமாம், அதுபோக யாராவது எங்களுடைய ஃபேன்ஸு கோயம்புத்தூர், தாராபுரம், திருப்பூர், மதுரை இப்படி யாராவது இருந்து அந்த நீங்கள் 2 பேர் செலிப்ரிட்டி, நீங்கள் நல்ல கலைஞர்கள், உங்களுக்கு எங்கள் இடத்த எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சா தான் நாங்களுமே அதை வச்சு நாங்கள் ஏதாவது அதில் வீடு கட்டுறதா என்னங்கிறத பிளான் பண்ணணும். என்னப்பா இது கரெக்டு தானே? நம்மளை பிடிச்சவங்க யாராவது நம்மளுக்கு இடம் எழுதி வைக்க மாட்டாங்களா? என்னது? அது வந்து வயசானவங்களுக்கு தெரியாதுப்பா. அவங்க பழைய காலத்தில் வாங்கி போட்டிருப்பாங்க, எங்கேயோ தோட்டம் துறவு. சரி, இது சும்மா தானே இருக்குது. சூர்யா நல்லா டெய்லி வந்து நம்மளுக்காக வைப்பாங்கல்ல, அதைத்தான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு இடம் வந்தால் நம்ம வாங்கி அதில் வீடு கட்டுவோங்கிறேன். அது நம்ம வந்து கிடையாது. அந்த நேரம் பத்திர ஆஃபீஸ்க்கு போய் சூர்யா பேரில் அதை மாற்றி அதுக்கப்புறமா வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் ஆரம்பிப்போம். எங்கள்கிட்டன்னு சொல்லி 10 காசு நயா பைசா கூட கிடையாது. என்னது என்ன இது என்ன ராதா மாதிரி முள்ளை உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எங்கே உறிஞ்சி பார்ப்போம். மாதிரி உறிஞ்சி நீ எப்போ நீ உறிஞ்சி தானே எடுப்ப, எனக்கு தான் தெரியாதா? சரி மக்களே, நானும் சொல்கிறத வாயில் எச்சி ஊறுதுப்பா. காலையில் பாருங்கடா, பழைய சொத்தை வச்சு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இப்படி வேடிக்கை காட்டினா என்ன பண்ண? சரி, வகுத்தால போமா? சரி, ஆமாம், சரி பார்த்துக்கிறலாம் மக்களே. நான் சுமிக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போதைக்கு நாங்கள் வந்து வீடு கட்டுற பிளானோ இல்லை இடம் வாங்குகிற பிளானையோ நாங்கள் தள்ளி வைக்கிறோம். இடமே வாங்கினாலும் அது எங்கள் சொந்த இடம் கிடையாது. யாராவது எங்களுக்கு தானமாக கொடுக்குற இடத்துல தான் நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் போட போகிறோம். அதனால் நீ கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆமாம், அதில் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு அதில் வர்ற அந்த இடத்துல அந்த பணத்தில் கரெக்டு. ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை
ஆமாம், இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என் பங்குன்னு இதில் வந்து இவளுக்கு ஒரு நயா பைசா கூட நான் கொடுக்கல. இதுதான் உண்மை. அவள் இடம் வாங்குறதும் அவங்க மாமியார் வீட்டு இடத்துலேருந்து வாங்குறா. அதே மாதிரி லோனு வாங்குறது எப்படிப்பா வாங்க போகிற? மசாலா கம்பெனி இதை வச்சு வாங்க போகிற. ஒரு வருஷம் ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனை காட்டு. இதுதான் எங்கள் பிளான். என் கையில இருந்து நீ நினைக்கிற மாதிரி 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்டால் நான் கேட்குறேன், இவனை தற்குறியா? ஒரு வீடு கட்டணும்னா இத்தனை லட்சத்துக்கு எங்கே போகணுமா? வர்ற வருமானமே சரியா போயிடுது கடனுக்கு. ஆமாம், யூடியூபருக்கு யாராவது லோன் கொடுப்பாங்களா? சொந்த பிசினஸ் இருந்தாதான் லோன். கண்டிப்பாக. ஆமா, போய் அதை கூப்பிட்ட தற்குறியாத்தையா கேட்க சொல்லு. அதனால் காசு அவன் கேட்குறான் இவன் கேட்குறான்னு சொல்லி ஏற்றி விட்டு என்கிட்ட வந்து என்னை மன உளைச்சல் ஆக்காத. என்கிட்டலாம் நயா பைசா கிடையாது. சரி, இதை விடு. நம்ம பழைய கட்சியை பிடிச்சி சிக்கனமா ஒரு துணிமணியில காசை போடாம வெளியே போனா கூட நான் பார்த்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கி தான் 4 லட்சம் மிச்சப்படுத்தேன். ஆமாம் அப்படிதான் நகை வாங்கினேன், அப்படிதான் வீடு வாசம் வாங்க போறோம். ஆமாம் ஏன் அதே சிக்கனத்தை இவப்படுத்த மாட்டாங்க? இவளுக்கு சொந்த வீடு இருக்கு, ஆமாம் எனக்கு இல்ல. கரெக்டு. கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், இம்புட்டும் செலவழிச்சு தான் நான் சிக்கனப்படுத்திருந்தேன். ஆமாம், அப்ப நான் என்ன இது போய் எவனுமா எனக்கு கொடுத்தேன்? எவன்? உதவி செய்யறத கூட ஒழிச்சு வச்சு தானே வச்சு கரெக்டான பேச்சு. இதுக்கு நீ பதில் உன்னால் சொல்ல முடியாது இவ்வளவு சுமி. நாள் என்னைக்கா நான் 10 ரூபா கொடுத்து போய் ஹோட்டல்ல தந்தா 5000 ரூபாய் நான் எதுக்கு கூட்டிட்டு போய் சோறு வாங்கி இது வரைக்கும் நம்ம யாரு கூடயாவது போய் திண்டு பார்த்துருக்காங்களா யாராவது? நம்ம தான் அடுத்தவன் காசை பிடிங்கி அதில் நம்ம பிரியாணி திங்கிறது பீஸா வாங்குறது இப்படி போயிருக்கோம். நாங்கள் எங்கள் கை விளங்கி யாருக்கும் எச்ச கையில் கூட காக்கா ஓட்டுனது கிடையாது. லட்சியம் இந்த விஷயத்தை இந்த வருஷத்துக்குள்ள நம்ம இதை டார்கெட் பண்ணி ஆகணுங்கிற அந்த லட்சியம் இருந்தாதான் அது வெறியா மாறும். நம்ம லட்சியத்தை தான் தடைகளில் போட்டு தான் நிப்பாட்டுறாங்களே. அவளை போய் உட்காந்துக்கிட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இந்த சுகையிலுங்கிறவன் பணத்தை கேளு காசை கேளு அவனை நகை வாங்கி கேளு. யாரு எனக்கு நான் உன் வாடகை புருஷன். வாடகை கொடுத்துருந்தானே? ஆமாம், நீ தானே எனக்கு வாங்கி தர. உன் கூட நான் வாழ்றேன் வாங்கி தரேன். பாலா கூட வந்தா வாங்கி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்ப இவன் வந்து காதல் பண்ணிக்குவா, எல்லாத்தையும் ஓசிலே ஓட மாஸ்டர் ஆயிக்குவான். மத்தது கேட்கற மட்டும் உனக்கட்டியா? செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு இல்ல, படிக்க வச்சுட்ட, கல்யாணம் பண்ணிட்ட, வீட்டை எழுதி கொடுத்துட்டேன், ஆமாம் பேரனுக்கு எல்லாம் பார்த்துட்டேன், ஆமாம் கொடுத்து போச்சு. அவனுக்கு கல்யாணமா, அவன் கல்யாணம் நடக்கிறப்ப என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் ஓ பொறுப்பு. கரெக்டு. நீ யார் இதுக்காக நீ ஒண்ணு அந்த வீட்டு சொத்தை வந்து என் பேர எழுதுறீங்க? இல்லை 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 இல்லை. அம்மா தானே உழைச்சு கஷ்டப்பட்டு மிச்சப்படுத்திட்டேன். அது நான் மிச்சப்படுத்திருக்கேன். ஆமாம், என்னோட உழைப்பை நான் அது மிச்சப்படுத்தி. கரெக்டு தான். இவ காசு அவள் வாங்குறா வாங்காமல் போகிறா, அது அவள் இஷ்டம். நீ வீட்டுக்கு வாங்கி கொடுக்குற, அதனால எனக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகுது, அந்த காசை நான் மிச்சப்படுத்தி. கரெக்டு. இப்படி தான் அவள் சிக்கனம் பண்ணி அவன் நாள் இருந்தா. முந்திலாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் குடிப்போம் 3 நாள் குடிப்போம் இல்லை வாரம் பூரா குடிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மாசத்துக்கு ஒண்ணே பெருசு. மாதத்துக்கு 1 நாள் அதுலேயும் ஊடால ஏமான்னு வந்துடுறேன். நேத்து சைடுக்கு என்ன செலவு பண்ணோம்? வெறும் 300 ரூபாய் மீன். ஆமாம், பொரிச்சோம், குழம்பு வச்சோம், சோறு நான் முடிச்சு போச்சா? தொட்டுக்கிறதுக்கடா மட்டை ஊறுகாய் வாங்கி தின்னோம்டா. அந்த ஊறுகாயை கூட எடுத்துகிட்டு வந்து வீங்கிட்ட காட்டுறிய. இந்த மத்தியான வீடியோ போடலாம். மட்டை ஊறுகாயை வச்சு நாங்கள் வந்து அந்த சரக்கு அடித்தோம். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ காசை வந்து ரொம்ப இல்லை இருந்தால் தானே ரொம்ப சிக்கனப்படுத்தி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்க அவன் போன அதை அப்படியே கூட எடுத்து காட்டு. எதை? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நம்ப மாட்டாங்க. இந்தா. அது 122 ரூபா இருக்குது, அவங்களுக்கே தெரியும். வேணாப்பா அதை போட்டுக்கிட்டு விடுப்பா. காமி அப்பதான். ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. இதை வேற நீ வேற. இருக்குதுடா. 1000 ரூபாய் கொடுப்பா, கையில சுத்தமா காசு இல்லைன்னு. இவ அதுக்கு மேலே காட்டுது. காட்டுறேன்ப்பா. காசு கொடுக்குறதுக்கு நீ மூக்கு நாள் அழுகிறீல. தோனிக்கிட்ட போய் அப்பதான் பேசிருக்கேன். ஒரு 5 ரூபா கொடுத்து சம்பளம் தரேன்னு அவகிட்ட போனோம். சரிதா? எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன பண்ணிருப்ப? செலவு பண்ணிருப்ப 100 ரூபா டீ போட்டா பச்சினே 122 ரூபா 46 காசு. இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட மொத்தத்துக்கே. வேறு என்கிட்ட 10 பைசா நயா பைசா கிடையாது. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இன்றைய நிலைமை, என் நிலைமை. அதனால் ஒன்று வீடியோ போட விடு. நீ இதை வேற காட்டி காட்டி எச்சி ஒழுகுறதுக்கா? வாயை மூடு. சரி மக்களே, சுமி இதுதான் என் நிலைமை பார்த்துக்க. 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னா நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் யார் பேச்சையும் கேட்டுட்டு ஆடாத. குறிப்பாக அந்த சுகைல் பேச்சை கேட்டுட்டு ஆடாத. அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எங்க சீனிவாசன் நகர்ல இருக்கும்போது என்னமோ வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியாம்ல, அதெல்லாம் எழுதி வாங்கி தான் அவனை ரோட்ல விட்டுட்டோம். முடிச்சா இனிமே அவனை வச்சு நீ சம்பாரிச்சு வாழ்ந்து காட்டிங்கன்னு இப்ப சொன்னாளா? நானே சொன்னான். எனக்கு தெரியாத வீடு வந்து நீ அப்ப இருக்குன்னு சொன்னியா? ஆமா, அந்த வீட்டுக்காரன் போய் பேசுவான். ஆமா, ஒரு பிரச்சனை வச்சு அதுக்கு பின்னாடி தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஆமா, அப்பா இவ சொன்னது அவன் தாட்டா இருந்த அப்புறம் நாங்க புடிங்கிட்டோம். சரி, வெறும் ஆடு. சரி, இதுக்கு மேல உன் சாமர்த்தியத்தை வச்சு நீ அவன் என்ன வாங்கிக்க சொன்ன இன்னைக்கு எதுக்கு வர்றா? இப்ப நம்ம சாமர்த்தியமா பொழைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப மாத்திரம் எப்படி புருஷன் வந்தேன்? வெளியே வச்சுனாங்க. ஆமா, கோபுரம் ஆக்கி வச்சிருக்கல. இவன் அப்ப ஏன் நான் நினைச்சா குப்பையை கூட கோபுரமாக்குவேன். கரெக்ட். சரியா? இவன் வந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க. வேணுங்கிற ஒரு துணியோட தானே வந்த. வெறும் துணி போட்ட சட்டை பேண்டோட வந்தேன். தாத்தா சொத்து இல்ல இவன் சொத்து அப்படி கொண்டு வந்த ஒண்ணுமே கிடையாது.
வெறும் ஆளானா என்ன பண்ண போகிற? அவ கூப்பிட்டானா நீ வர்றதுக்கு பண்றதுக்கு உரிமை இருக்குது. சரி வா அப்படி சொன்னா வெறும் ஆளா போன்னு சொல்றேன் நான். ஏன்னா அப்படி எனக்கு சொல்லு. வாழ்ந்தவளுக்கு நான் வெறும் ஆள்னா அம்மனை கட்டையா நீ அப்படியே வெறும் ஆள் அனுப்பி விட போறியாக்குன்னு நினச்சேன். பார்த்தாங்க. சரி அதனால் என்கிட்ட காசு இல்லை, இருக்கிறத வச்சு அவளுக்கு வந்து ஏதோ ஒன்று அவளே பண்ணிக்கிறா, அவ்வளோதான். இதில் ஊடால வந்துக்கிட்டு நீ அதை இதுன்னு சொல்லி பேசாத. வீடியோ முடிச்சுக்கிறேன். உன் கருத்துக்களை நீ வந்து வீடியோவை போட்டு சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட ஃபோனில் கூட சொல்லு, நான் பேசிக்கிறேன். ஓகேவா மக்களே? இப்போ கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்கும், நல்லா கேட்டுக்கங்க. ஆமாம் அவங்க என்னால் தாங்க முடியல. அவங்க கழுவி ஊத்துறாங்க, நீ தான்டா தாங்க முடியல. நீ எல்லாம் அவங்க தாங்க முடியல. அவங்களுக்கு கமெண்ட் போடாமல் கையெல்லாம் நம்மன்னு அரிக்குதான்ப்பா. இது ஒரு கண்டிஷன் சொல்லிரு. என்ன? கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணுவேன். கம்பல்சரி ஆன் பண்ணல சூப்பர் சாட் பண்ணுவோம். எவனாவது பண்ணுவானா? பண்ணாதான் ஆன் பண்ணுவேன்னு சொல்றா. அட நீ வேற சும்மா இரு. டேய் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான்டா இருக்கும், கமெண்ட் போடுறவன் போடுற. நான் இன்றைக்கி பேசின விஷயம் கரெக்டாக தப்பா? மாமா பேசினேன் அக்யூரேட்டாக பேசியிருக்கேன். அண்ணே வந்து கருத்துக்களை வந்து கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கேன். தப்பாக இல்லாமல் கரெக்டான கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்கும். சரியா? தங்கச்சி பிள்ளையை கமெண்ட் போட்டால் அதில் போய் கழுவி ஊற்றாதீங்க. அதுக்கு பாட்டுக்கு அது ஒரு பக்கம் கமெண்ட் போடட்டும், நீ கமெண்ட்டை போடு. இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸு ஓப்பன். ஓகேவா? போடு, அள்ளி தள்ளு போ.